லூர்து அன்னையே, மசபியில் ஹெபியில் தோன்றிய புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரவாரமின்றி அமைதியான சூழலில் தோன்றிய புனித லூர்து அன்னையே, அழகிய உருவாக காட்சியளித்த புனித லூர்து அன்னையே, தூய வெண்ணாடை அணிந்து தோன்றிய புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
தந்தை மகன் இறையாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. புதிய ஆண்டில் மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளாகிய இன்று பொதுக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு வாரத்தினுள் நுழைவதோடு இறை அருளோடு எமது வாழ்வை புதிதாய் தொடங்க ஆயத்த 3ஆம் நவநாள் திருப்பலிதனில் இறைவேண்டல் குடும்பங்களின் பலம் எனும் இறை சிந்தனையின் ஊடாக திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை, அவரோடு பங்கு தந்தை மற்றும் இத்திருப்பலிதனில் ஒன்று கூடியுள்ள ஒவ்வொருவரையும் இந்நவநாளை சிறப்பிக்கின்ற இப்பங்கின் புனித சதா சகாய மாதா வட்டார இறை குடும்பங்கள் இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் ஆண்டவரை நேர்மையோடும் தாழ்மையோடும் தேடவும் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே எம்மை ஏற்புடையவராக்கி மீட்கின்றார் என்பதையும் இயேசு தனது திருவாய் மலர்ந்து கூறியவை என் வாழ்வில் செயலாற்றுவதன் மூலம் எவற்றை பெற முடியும் என்பதனை அறிய இன்றைய நற்செய்தி எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருக்குடும்பங்களான மரியாள், யோசேப்பு, இயேசு ஆகியோரின் வாழ்க்கையையும் இறை நம்பிக்கையிலும் இறை வேண்டலிலும் வேரூன்றியதாக காணப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் இறைவேண்டலை தங்கள் வாழ்வில் அங்கமாக ஏற்றுக்கொண்டு இறைவனின் அருளில் உறுதியான, அமைதியான, அன்பு நிறைந்த குடும்பமாக வளரவும் எமது சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருப்போரின் ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் தொடரும் தெய்வீக பலியில் எமது அன்னையின் பரிந்துரையை இருந்து கேட்டு பயபக்தியோடு பங்கேற்போம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியர், உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இருகரம் கூப்பி அன்பாக பொது காலத்தின் 4வது ஞாயிறு பலியிலும் இந்த நவநாள் பலியிலும் வரவேற்று கொண்டு இறையாசிர் தூய லூர்து அன்னையின் பரிந்துரையினால் நம் அனைவருக்கும் கிடைத்திட மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வை கொண்டாட கூடியுள்ள நாங்கள் தகுதியாக ஒப்பு கொடுக்க நம் குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வினுள் அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்.
வானங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவில்கின்றோம். ஆண்டவராக இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராக இறைவனே, இறைவனின் திருச்சம்மரியே, ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் கரத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் நீவே இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு இறை ஆவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். செப்பனியா கூறியது, நாட்டில் இருக்கும் இளையோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரே, உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நினைத்திருந்தால்
வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு.
பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 தொடக்கம் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. இறை வேண்டல் குடும்பத்தின் பலம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, பொது காலத்தினுடைய 4வது ஞாயிறு திருப்பலியில் நவநாளோடு இணைந்து கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை படித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நமது வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க, தியானிக்க, உள்வாங்கிக் கொள்ள நமக்கு குடும்ப ஆண்டிலே இறை வேண்டல் குடும்பத்தின் பலம் என்கின்ற ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. இன்று பலரும் பலவிதமான பலத்தை குறித்து பேசுவார்கள். அண்மையிலே இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கராத்தே சென்டருக்கு போயிருந்தேன். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் ஆமெண்ட் சொல்லி போயிருந்தேன். அங்கே அந்த பிள்ளைகள் அடிக்கிற கராத்தையை பார்த்தா வலிமை தான் பலம் போல தெரிஞ்சுது. உடல் வலிமை இருந்தால் அது பலன்தான். இன்னொரு பக்கத்தில் போனால் நிறைய செல்வம் பணம் இருந்தால் அதுதான் பலம் என்று நம்புகின்றவர்களும் இருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். அடுத்த பக்கத்திலே போனால் ஆட்சி, அதிகாரம் இவை இருந்தால் இதுதான் பலம். அது வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, ஊரிலும் சரி. யாருக்கு ஆட்சியும் பலமும் இருக்கின்றதோ அதுதான் அவர்களுடைய பலம் ஆக கொள்ளப்படுகின்றது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எது என்னுடைய பலம் என்று கேட்டால், இன்னும் சிலரை நல்ல ஒரு மேடை பேச்சை கேட்டால் அல்லது நல்ல ஒரு உரையை கேட்டால் கல்விதான் பலம் என்று எண்ண தோன்றும், படிப்புத்தான் பலம் என்று எண்ண தோன்றும். இப்படி பல்வேறு கோணங்களிலே எது எனக்கு பலம் என்று சிந்திக்கின்ற பொழுது இன்றைய நாளில் நம் எல்லோருக்கும் ஒரு சிந்தனையாக வருகின்றது. இந்த திருக்குடும்ப ஆண்டிலே இறை வேண்டல் நமது பலமாக மாறட்டும். குடும்பங்களுடைய பலம் இறை வேண்டலாக இருக்கட்டும் என்று நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். எந்த அளவிற்கு இறை வேண்டல் நமது பலமாக மாற முடியும் என்றால், எந்த அளவிற்கு செபம் நம்முடைய வாழ்வின் குடும்பத்தினுடைய பலமாக மாற முடியும் என்று சொன்னால், அவனின்றி அணுவும் அசையாது என்பதற்கொப்ப இறைவனுடைய துணை இல்லாமல்,
இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், இறைவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் மனித வாழ்வு என்பது முன்னகர்த்தப்படுவது அல்லது முன்னோக்கி செல்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய வேளைகள், இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டது போல துயருவோர் பேறு பெற்றோர். நம்முடைய வேதனை, கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், இந்த துயரத்தின் பொழுது துயருவோர் பேறு பெற்றோர் என்று இன்றைய நற்செய்தியாளர் சொல்கின்றார். ஏனெனில் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற பரிவு, நன்னயம் கிட்டும். எவ்வாறு அது கிட்டுகின்றது என்று சொன்னால், இறைவன் மீது கொள்கின்ற துணையினால்தான் அது கிட்டும். அதைத்தான் இன்றைய முதலாவது இறை வார்த்தை செப்போனியா இறைவாக்கினருடைய வார்த்தையினூடாக தெளிவாக இறைவன் நமக்கு கற்பிக்கின்றார். ஆண்டவரின் சினத்தில் நாளில் தப்புவிப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? ஆண்டவருடைய நாளிலே அவருடைய தீர்வையின் பொழுது அந்த தீர்வையிலிருந்து தப்புவிக்கப்படுபவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய புகலிடத்தை அடையக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இறைவாக்கினர் சொல்கின்றார், நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போரே, அவர்கள்தான் இறைவனுடைய புகலிடத்தை அடைந்து கொள்வார்கள், இறைவனுடைய ஆசீரை கண்டுபிடித்து கொள்ளுவார்கள். அவர்கள்தான் இறைவன் வழங்குகின்ற நலமிகு வாழ்வுக்கு உரித்தானவர்களாக மாற்றம் பெறுவார்கள் என்கின்ற செய்தி இன்றைய முதலாவது இறை வார்த்தையினூடாக கிடைக்கின்றது. இப்பொழுது நமக்கு விடுக்கப்படுகின்ற கேள்வி, ஆகவே அந்த நலமிகு இறைவன் தருகின்ற வாழ்வுக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக நம்மை உருவகித்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய இரண்டாவது இறை வார்த்தையிலே பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதிய மடலிலே ஒரு கேள்வி நம்மை பார்த்து எழுப்புகின்றார். நம் எல்லோரையும் பார்த்து ஒரு வினா தொடுக்கின்றார். என்ன வினா தொடுக்கின்றார் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள், எண்ணி பார்ப்போம். ஏனென்றால் மனித கணிப்பின்படி பலமென்று கருதக்கூடிய ஞானிகள் உங்களுள் எத்தனை பேர் இருந்தார்கள்? மனித கணிப்பின்படி வலியோர் என்று பலம் படைத்தவர்கள் உங்களுக்குள் எத்தனை பேர் இருந்தார்கள்? யாருமே இருக்கவில்லை. நீங்கள் ஒன்றுமற்ற நிலையில் இருந்தீர்கள். உங்களுக்கு எந்த பலமும் இருக்கவில்லை. கொரிந்தியர் மத்தியிலே வாழ்ந்த கிரேக்கர் நம்பியது போன்று அறிவின் ஞானத்தின் பலன் யாருக்கும் இருக்கவில்லை, அல்லது வலிமையின் பலம் யாருக்கும் இருக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு பலமாக வந்தது, உங்களுடைய ஒன்றுமில்லாமையில் உங்களை பலமுள்ளதாக மாற்றியது இறைவன் என்பதை பவுலடிகள் இன்றைய இரண்டாவது இறை வார்த்தையினூடாக சொல்கின்றார். நம்மை பலமுள்ளவராக மாற்றுபவர் இறைவன் தான் என்பதை சொல்லிவிட்டு அந்த வாசகத்தை முடிக்கும் பொழுது மிக அழகாக சொல்கின்றார். எனவே யாராவது பெருமை பாராட்ட விரும்புவீர்களாக இருந்தால் பாராட்டுங்கள். ஆனால் அந்த பாராட்டு உங்களுக்கு சொந்தமானது அல்ல, கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது, ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தமானது அந்த பாராட்டுதல். ஏனென்றால் அவர்தான் நம் ஒவ்வொருவரையும் பலமுள்ளவராக மாற்றியுள்ளார். நம் ஒவ்வொருவரையும் பலமுள்ள மனிதர்களாக அடுத்தவர் முன்பாக சிறக்க செய்கின்றார் என்றால் அது இறைவன் செய்கின்ற ஆற்றல், இறைவன் செய்கின்ற பணி. எனவே நீங்கள் பெருமை பாராட்ட விரும்பினால் இறைவனுக்குள் உங்களுடைய பெருமையை பாராட்டிக் கொள்ளுங்கள் என்று பவுலடிகள் மிக அழகாக இன்றைய நாளிலே நமக்கு இரண்டாவது இறை வார்த்தையினூடாக அழைப்பு தருகின்றார். அந்த அழைப்பை பெற்றிருக்கின்ற நாங்கள் இன்றைய நாளிலே இறை வேண்டல் நம் குடும்பத்தினுடைய பலம் என்று சிந்திக்கின்ற பொழுது, இன்றைய நாளிலே ஒரு வகுப்பு எடுப்பதற்காக மதிய நேரத்திலே வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு முன்னால் ஒரு ஜீப் போணுச்சு. அந்த ஜீப்பில் பின்னால் எழுதப்பட்டிருந்தது லூசிஃபர் என்று சொல்லி. லூசிஃபர் என்று அந்த ஜீப்பில் பின்னால் எழுதப்பட்டிருந்தது ஆங்கில வார்த்தை லூசிஃபர். லூசிஃபர் என்று நமக்கு தெரியும், அதிதூதர்கள் ஒருவர்.
அதி தூதர்கள் இப்போ நமக்கு 3 பேர் தான் தெரியும். என்ன யார் அதி தூதர்கள்? 3 பேர், மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயல், இந்த 3 பேர். ஆனால் இவர்களில் நம்முடைய பெரிய தூதராக இருந்தவர் லூசிஃபர், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே. ஆனால் அந்த மேன்மை பொருந்தியவனாக இருந்த காரணத்தினாலே அவருக்குள்ளே ஆணவமும் அகங்காரமும் மேலோங்கியது. நான் தான் பலம் பொருந்தியவன், நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் என்ற சிந்தனை அவருக்குள் தோன்றியது. ஆகவே தன்னுடைய பலம் தனக்கு மட்டும் உரித்தானது, இறைவனிடமிருந்து கிடைத்த பலம் என்று எண்ணாமல் ஆண்டவரை விலகிச் சென்றதனாலே லூசிஃபர் தண்டிக்கப்படுகின்றான். அவனே சாத்தானாகவும் நம் மத்தியிலே ஒரு அலகையாகவும் சித்தரிக்கப்படுகின்றான். அவை எப்பொழுது நாம் அகங்காரத்தினாலே ஆணவத்தினாலே நான் தான், என் பலன்தான் எனக்கு எல்லாமாக ஆகின்றது என்று எண்ணுகின்ற பொழுது இறைவனை நம்மிடமிருந்து தள்ளி வைக்கின்றோம், இறைவனை நமது வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்துகின்றோம், அவருடைய அருகாமையை நமக்குள் இருந்து எடுத்து விடுகின்றோம். அதனால் நாங்களும் அழிவின் பாதையிலே இட்டு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். புனித அவில்லா தெரேசா மிக அழகாக சொல்கின்றார், ஒரு குடும்பம் ஒன்றாக செபிக்கின்ற பொழுது, ஒன்றாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அங்கே சாத்தான் நிலை கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் ஒன்றாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது பலம் பெறுகின்றோம், ஆண்டவரால் பலம் பெறுகின்றோம். ஆண்டவரால் பலம் பெறுகின்ற பொழுது அலகை, சாத்தான், இந்த உலகத்தின் எந்த காரணிகளும் நம்மை நெருங்கிட முடியாது, நம்மை அணுகிட முடியாது, நமக்கு கிட்டே வர முடியாது என்பதை புனித அவில்லா தெரேசா மிக அழகாக எடுத்து சொல்கின்றான். அவ்வாறு சொல்கின்ற பொழுது நாங்களும் இறைவனோடு நெருங்க போகின்ற பொழுது பலம் பெற்றவர்களாக மாற்றம் பெறுகின்றோம். கடந்த ஆண்டினுடைய கடைசி டிசம்பர் மாதத்திலே ஒரு குருவானவருடைய 25 ஆண்டு வெள்ளி விழா திருப்பலிக்கு சென்றிருந்தேன். அந்த திருப்பலி முடிவிலே அவர் நன்றியுரை சொல்கின்ற பொழுது அந்த குருவானவர் சொன்னார், நான் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த குருத்துவ பணியிலே இருக்கின்றேன், இந்த பணியிலே இறைவனுக்கு பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு வாழ்கின்றேன் என்றால் அது என்னுடைய பலமல்ல, என்னுடைய அம்மா அப்பா இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்கள் தினமும் எனக்காக, நான் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலிக்காக, நான் செய்கின்ற அருளடையாள வாழ்விற்காக மன்றாடுகின்றார்கள். அவர்கள் தருகின்ற, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எனக்கு தருகின்ற பலன்தான், அவர்களுடைய இறைவேண்டல் பலன்தான் என்னை இந்த குருத்துவ வாழ்வில் நிலைக்கு செய்கின்றது என்று சொல்லி தன்னுடைய நன்றி உரையிலே அந்த குருவானவர் சொன்னார். திருப்பலி முடிந்த பிற்பாடு நான் சொன்னேன் அந்த குருவானவரிடம், அது உமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, பணியாற்றுகின்ற எல்லா குருவானவருக்கும் அவருடைய அம்மா அப்பா தான் பலம், அவர்களுடைய இறைவேண்டல் தான் பலமாக இருக்கின்றது. அவர்கள்தான் தங்களுடைய மகன், தங்களுக்கு அவர்கள் குருவாக இருந்தாலும் குழந்தை, இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக, நல்ல அருட்பணியாளனாக வாழ வேண்டும் என்பதிலே எப்பொழுதும் தங்கள் குழந்தையை, தங்கள் மகனை குறித்து ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது, தீமையான பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தினமும் அனுதினமும் அல்லும் பகலும் இறைவனிடத்திலே இறைவேண்டல் புரிகின்றார்கள். அந்த இறைவேண்டல் தான் பலமாக மாறுகின்றது. எனவே நாங்களும் அதற்காக செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் குழந்தை இயேசுவின் தெரேசாவினுடைய பெற்றோர், அவர்கள் இருவரும் திரு அவையாலே புனிதர்களாக என்று மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். புனித லூசியும் லீசி மார்ட்டின் என்கின்ற இருவரும், அவர்கள் கணவன் மனைவி இருவருமே சொல்கின்றார்கள், எங்கள் குடும்பத்தின் வலிமை, எங்கள் குடும்பத்தினுடைய பலம், எங்கள் குடும்பத்தினுடைய வல்லமை எதுவென்றால் தினமும் செபத்தில் தான் இருந்து அது எங்களுக்கு கிடைக்கின்றது. தினமும் நாங்கள் மன்றாடுகின்ற செபத்தில் தான் எங்களுடைய குடும்பத்தினுடைய வல்லமையும் வலிமையும் பலமும் எங்களை நெருங்கி வருகின்றது. அதனால் தான் அவர்களுடைய குடும்பத்திலே இருந்து எல்லோரையும் ஒரு புனிதர்களாக, அந்த குடும்பமே புனித குடும்பம் என்று திருச்சபை இன்று அறிமுகம் செய்திருக்கின்றது. முழு குடும்பத்தையே
புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட குடும்பமாக மாற்றி இருக்கின்றது. ஏன்? செபம் என்கின்ற இறை வேண்டல் என்கின்ற வலிமையில் அவர்கள் தங்களை முழுமையாக கொடுத்தார்கள். கொடுத்ததன் வாயிலாக ஒரு முழு குடும்பமே இறை வேண்டலினாலே பலம் பெற்ற புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட குடும்பமாக இன்று திரு அவை வரலாற்றிலே இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, எந்த குடும்பம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றது, எல்லா குடும்பங்களுமே நாங்கள் நாளாந்தம் இறை வேண்டல் புரிய செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலையும் மாலையும் எல்லா வேளையிலும் ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரிடம் இறைவேண்டல் புரிவோம், அவரிடமே எங்களுடைய செபங்களை ஏறெடுப்போம். காலையில கண் விழித்து எழுந்தவுடன் இயேசுவே உங்களை நினைப்ப, ஆண்டவரை அனுதினமும் நினைப்போம். அவருடைய இறைவேண்டலுக்குள்ளே பலம் பெறுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை மாற்றுகின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற பலம் வேறு எங்கிருந்தும் கிடைத்து விடாது. எனவே ஜெபமில்லாத குடும்பம் வேறில்லாத மரமாக அழிந்து போவது போல ஜெபிக்கின்ற அல்லது இறைவேண்டல் செய்கின்ற குடும்பம் இறைவன் குடியிருக்கின்ற திருச்சபையாக, திருவுடலாக மாற்றம் பெறுகின்றது. கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி நூல் மிக அழகாக சொல்கின்றது, கிறிஸ்தவ குடும்பமே இறைவேண்டலின் இயல்பான இடம். ஒரு சாதாரணமாக செபிக்கின்ற இடம் எதுவாக இருக்கும் இடம் என்றால் நேச்சுரல் பிளேஸ், ஒரு இயல்பான இடம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். இதைவிட செபிப்பதற்கு ஏற்ற இடம் இருக்கவே முடியாது என்று ஆணித்தரமாக கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி நூல் 2685 இலக்கத்திலே சுட்டி காட்டுகின்றது. ஆகவே நம்முடைய ஆரம்ப புள்ளி செபத்திற்கான இறைவேண்டலுக்கான தொடக்க புள்ளி நம் குடும்பம் என்பதை மறக்காதிருப்போம். எமக்கென இறைவன் உருவாக்கி தந்த நம்முடைய குடும்பம்தான் நம்முடைய செபத்தினுடைய தொடக்க புள்ளியாகவும் இயல்பான இடமாகவும் இருக்க பார்த்து கொள்வோம். ஒவ்வொருவருடைய குடும்பமும் அத்தகைய நிலையில் வாழ இறைவன் இன்றைய நாளிலே அழைக்கின்றார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை புனிதர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் குடும்பங்களுக்காக ஒரு திருத்தூது ஊக்க உரையை எழுதினார். அதனுடைய பேர் குடும்ப வாழ்வு, ஃபெமிலியாரிஸ் கன்சோர்சியோ என்று 1980களிலே எழுதினார். அந்த எழுதிய எழுத்திலே 59வது இலக்கத்திலே குடும்பத்தினுடைய செபத்தை குறித்து அழகாக பேசுகின்றார். ஒரு குடும்பத்தில் இறை வேண்டல் ஏன் முக்கியம், ஏன் அவசியம், ஏன் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது என்பதை பற்றி திருத்தந்தை அழகாக பேசிவிட்டு சொல்கின்றார். இறை வேண்டல் செய்யும் குடும்பமே உண்மையில் உயிருடன் இருக்கும் வீடாகும். எந்த வீட்டில் செபம் இருக்கின்றதோ அந்த வீடு உயிரோடு வாழ்கின்ற இல்லமாக இருக்கின்றது. குடும்பம் செபிக்கவில்லை என்றால், எந்த குடும்பமும் செபிக்காமல் செபிக்க தவறிவிட்டால் அது தனது அடையாளத்தை இழக்க தொடங்குகின்றது என்று சொல்கின்றார். எந்த வீட்டிலே இறைவேண்டல் இல்லாமல் போகின்றதோ நமக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது, குடும்பம் என்கின்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது, அந்த சொந்த அடையாளத்தை அது இழக்க தொடங்குகிறது என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மிக அழகாக சொல்லுகின்றார். எனவே நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்க விரும்புகின்றோமா அல்லது பாதுகாக்க விரும்புகின்றோமா? நம்முடைய அடையாளம், குடும்பத்தினுடைய அடையாளம் செபம், இறை வேண்டல் என்பதை மறவாதிருப்போம். அதை அனுதினமும் கடைபிடிப்பவர்களாக, மேற்கொள்பவர்களாக, அதை முன்னோக்கி நகர்த்துபவர்களாக இருக்க இன்றைய நாளிலே நம் எல்லோருக்கும் அழைப்பு தரப்படுகின்றது. அந்த அழைப்பை பெற்ற நாங்கள் அதை வாழ்வாக்க வேண்டும் என்று மிக அழகாக நம்மிடம் கேட்கப்படுகின்றது. எனவேதான் ஜோஷுவா இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே வைத்து என்ன சொன்னான்? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு சேவகம் புரிவோம், அல்லது ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களாக இருப்போம். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை ஒவ்வொரு இஸ்ராயல் ஜனத்தவையும் பார்த்து கேட்டான். ஆகவே நம்மிடமும் அதே கேள்வி இன்றைய நாளில் விடப்படுகின்றது. நம் குடும்பங்கள் ஆண்டவரை சேவிக்கின்ற குடும்பங்களாக மாறப்போகின்றதா? ஆண்டவரில் பலம் பெறுகின்ற செபத்தினால் வாழப்போற குடும்பங்களாக திகழப் போகின்றோமா? அல்லது நம்முடைய அடையாளத்தை இழக்கப் போகின்ற குடும்பங்களாக மாறப்போகின்றோமா என்ற ஒரு கேள்வியை இன்றைய நவநாள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டிருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே
குடும்பத்தினுடைய பலமாக இறைவேண்டல் இருக்கின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது நமக்கென நம்முடைய மறைமாவட்ட திருத்தூது அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன்ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய மடலிலே தருகின்ற பொழுது இறுதியாக சொல்லியிருந்தார், இந்த ஆண்டிற்கான மடலிலே சொல்லியிருந்தார், ஒவ்வொரு நாளும் குடும்பங்களுக்காக 3 அருள் நிறை மரியை செபத்தை செபியுங்கள் என்று அந்த மடலிலேயே குறிப்பிட்டிருந்தார். அவை நாளாந்தம் இறைவேண்டல் செய்வோம், நம் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஏனென்றால் இன்று உலகத்தினுடைய பல்வேறு காரணிகள் நம் குடும்பங்களை சிதைக்க அழிக்க தேடி நிற்கின்றன. இந்த அழிவுகளிலிருந்தும் சிதைவுகளிலிருந்தும் நம் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பலமாக துணையாக நமக்கு வருவது இறை வேண்டல் மட்டுமே என்பதை மறவாதிருப்போம். ஆகவே அந்த ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய குடும்பங்களை சிதைவுகளிலிருந்து சீரழிவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள இறை வேண்டலை தூக்கி தாங்கியவர்களாக முன்னோக்கி நகர்வோம். புனித அகுஸ்தீனார் மிக அழகாக சொல்கின்றார், இறை வேண்டல் செய்கின்ற குடும்பம், செபிக்கின்ற குடும்பம் இறைவன் குடியிருக்கும் இல்லமாக மாறுகின்றது. அவை நம்முடைய வீடுகள் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இருப்பிடமாக, வீடுகளாக, இல்லமாக மாற வேண்டும். அது மாறுவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு இறைவேண்டல் மூலமாக மட்டுமே தான் நிகழும் என்பதை புனித அகுஸ்தீனார் எவ்வளவு பெரிய புனிதராகவும் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறை அடிப்புகளிலே விற்பனராக இருந்த பொழுதிலும் இந்த செபத்திலே நம்பிக்கை கொண்டார். ஆவிதான் சொல்கின்றார், நம்முடைய இல்லங்கள் இறைவேண்டல் செய்யும் குடும்பங்களாக இருக்க வேண்டுமென்றால், இறைவன் குடியிருக்கும் இல்லமாக மாற வேண்டுமென்றால் அது இறைவேண்டலிலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்கையிலே புனித ஜான் கிறிஸ்டோசம் என்பவர் இன்னும் குடும்ப வாழ்வின் செபத்தினுடைய இறைவேண்டலினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கின்ற பொழுது, உங்கள் இல்லத்தை ஒரு சிறிய திருச்சபையாக மாற்றுங்கள். வத்திக்கான் சங்கம் அதைத்தான் சொல்கின்றது, ஒவ்வொரு இல்லமும் ஒரு குட்டி திருச்சபை. அவை உங்களுடைய இல்லத்தை ஒரு சிறிய திருச்சபையாக மாற்றுங்கள். அங்கே 2 விடயங்கள் முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஒன்று இறைவேண்டல், மற்றது வேதாகமும் உங்களுடைய வாழ்வாக இருக்கட்டும். இறைவேண்டலும் வேதாகமும் உங்களுடைய வீடுகளிலே வாழ்வாக இருக்கட்டும் என்று சொல்லி புனித ஜான் கிறிஸ்டோசம் சொல்கின்றார். ஏனென்றால் வாழ்வு தருவது இறை வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வாழ்வு தரும். எனவேதான் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும், நாங்கள் மன்றாடுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும், எப்படி செபிக்க வேண்டும் என்று சொல்லித்தாரும் என்று இயேசு ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு எளிய வார்த்தைகளிலே விண்ணிலே இருக்க தந்தையை நோக்கி செபிக்க கற்றுக் கொடுத்தார். எனவே நம்முடைய வாழ்வு புனித ஜான் கிறிஸ்டோசம் சொல்வது போல சிறிய திருச்சபை ஆகிய, குட்டி திருச்சபை ஆகிய நம்முடைய இல்லங்கள் இறை வார்த்தையையும் செபத்தையும் மேற்கொண்டு வாழ்வாக மாற இன்றைய நாளிலே அழைப்பு தரப்படுகின்றது. அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் அதற்கேற்ப வாழ முற்படுவோம். அவ்வாறு வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு துணையாக வருவார். திருப்பாடல் 127 முதலாவது வார்த்தை சொல்வது போல, ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்று சொன்னால் அதை கட்டுவோரின் செயலெல்லாம் வீணான செயலாக மாற்றம் பெறும். ஆகவே நம்முடைய இல்லத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அது சாத்தியமாகக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இறை வேண்டலினூடாக அவரை அழைப்பதன் வாயிலாகத்தான் நமது வீடுகள், நமது இல்லங்கள் ஆண்டவர் வாழுகின்ற இல்லமாக மாற முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே, இந்த குடும்ப ஆண்டிலே குடும்பங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற பொழுது, இன்றைய நாளில் இறை வேண்டல் தான் எங்களுடைய குடும்பத்தினுடைய பலம் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த பலத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுவோம், சிக்கன பிடித்து கொள்ளுவோம். அதை பிடித்து கொள்வதன் வாயிலாக அதனை விட்டுவிடாமல் அனுதினமும் அல்லும் பகலும் நாளாந்தம் நம்முடைய இல்லங்களில் இறைவேண்டல் புரிவோம். இறைவனோடு இணைந்து மன்றாடுவோம். நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு துணையாகவும் இருக்கின்ற நம் பாதுகாவலி ஆகிய தூய லூர்து அன்னையோடு இணைந்து செபிப்போம். தாய் மரியாள் மேல்மாடி அறையிலே திருத்துதர்கள் பயந்து அஞ்சி நடுங்கி
கலங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவர்களோடு துணையாக இருந்து இறையாவியானவருடைய வருகைக்காக மன்றாடியது போல நம்முடைய தேவைகளில் நம்மோடு பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றாள். அவளை துணைக்கு நம்மோடு இணைத்துக் கொள்வோம். அந்த துணையோடு இணைந்தவர்களாக ஆண்டவரை செபித்து ஆண்டவரிடம் இறைவேண்டல் புரிந்து நம்முடைய குடும்பங்களை பலமுள்ள குடும்பங்களாக மாற்றுவோம். அவ்வாறு பலமுள்ள குடும்பங்களாக மாற்றுவதன் வாயிலாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான தீமையின் சக்திகள், அந்தகார செயல்கள், அலகையின் நாட்டங்கள் இவற்றிலிருந்து நாம் விடுவிக்க பெற்று நம்மை சுற்றித் திரியக்கூடிய நவீன அழிவின் கருவிகளிலிருந்து நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து ஆண்டவரின் ஒளியில் வாழவும் அவர் தருகின்ற பலத்தால் நிறைவு பெற்று சாட்சியம் புரிகின்ற, சாட்சியம் சொல்கின்ற உண்மையான கத்தோலிக்க குடும்பங்களாக வாழ தொடரும் பலியில் இறைவேண்டல் புரிவோம். இறைவனே நமக்கு துணையாகவும் ஆசீராகவும் வர பலியில் செபிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். கடவுளின் ஒரே மகனாகிய ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் மேலும் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளீர், எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவை வருவரே. ஒரே பனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை, இறந்தோரின் உயிர்ப்பையும் மறைவிருக்கும் மறுல வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஆண்டவரே நம்முடைய பலம், அவரே நம் துணை, அவரே நமக்கு அனைத்தும். அவரை நாம் அணுகவும் அவரை நாம் நாடவும் இறைவேண்டல் நமக்கு துணை தருகின்றது. அந்த நம்பிக்கையில் உந்த பெற்றவர்களாக நமது விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்களை நம்முடைய இறைவேண்டல்களாக எழுப்பி மன்றாடுவோம். விண்ணக தந்தையே இறைவா, எப்போதும் இறைவனின் ஆவியில் வாழ்ந்து இறைவேண்டலை தங்கள் வாழ்வின் மூச்சாக கொண்டு இறை மக்களை ஆன்மீக பாதையில் வழி நடத்தும் நல்ல மேய்ப்பர்களாக வாழும் திரு அவை பணியாளர்கள் தமது பணியின் மூலம் உலகிற்கு இறைவேண்டலின் வலிமையை சாட்சியமாக காட்டும் திரு அவையை கட்டியெழுப்ப எமது லூர்து அன்னையின் பரிந்துரையினூடாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவா, இன்றைய 3ஆம் நவநாள் திருப்பலியின் மூலம் எம்மை ஆன்மீகத்தில் வழிநடத்தும் அருட்தந்தையோடு எம் பங்கு தந்தை மற்றும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் புனித சதாசகாய மாதா வட்டார இறைமக்கள், அத்தோடு இன்றைய திருப்பலிதனில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் இறைவேண்டலின் வழியாக சரியான முடிவுகளை எடுக்கவும், தீமையிலிருந்து விலகி நன்மையில் நிலைத்திருக்கவும், வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்வில் செபிக்கின்ற குடும்பங்களாக மாற வரம் தர வேண்டுமென்று அன்னையின் பரிந்துரையின் ஊடாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, இறைவேண்டல் குடும்பத்தின் உள்ளார்ந்த உறவுகளை பலப்படுத்தும் தெய்வீக சக்தியாக விளங்குகின்றது என்பதை உணர்ந்து திருக்குடும்பத்தை பின்பற்றி இறைவேண்டலில் வேரூன்றி குடும்பங்களில் அன்பு, ஒற்றுமை, பொறுப்பு, தியாகம், பணிவு, கீழ்ப்படிதல், நம்பிக்கை போன்றவற்றில் உயர்ந்து நின்று கோபுரமாக வாழ அனைத்து பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை இரக்கத்தின் நிறைவா, உலகின் பல்வேறு கோணங்களிலே விபத்துகளால், யுத்தத்தால், மேலும் அனர்த்தங்களால் அவதியுறும் மக்களை கண்ணோக்கி இம்மக்கள் அனைவரும் எதிர்நோக்கை தொலைத்திடாமல் இறை நம்பிக்கையிலும் பராமரிப்பிலும் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று அன்னையின் பரிந்துரையின் ஊடாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இந்த பலியோடு இறைவேண்டல் எழுப்பும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் மௌனத்தில் மன்றாடுவோம். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நம்பிக்கையோடு இந்த மாலையின் அவநாள் பலியில் உமது பிள்ளைகள் நாங்கள் எங்கள் வேண்டல்களோடு உமது பாதத்தை நாடி வருகின்றோம். நீரே நாங்கள் கேட்பதற்கு இல்லை என்றாது உமது ஆசீரால் எல்லா காலத்திலும் வழி நடத்தி காக்கின்ற தெய்வம். உமது அருள் துணையால் நோக்கி மன்றாடும் முறையடியார்களின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து அனைவரையும் உமது ஆசீராலும் நலன்களாலும் நிறைத்து உமது பாதையின் வழியில் வழி நடத்தி காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாய்
சகோதர சகோதரியனுடையதும் உங்களுடையதுமான இந்த மாலை நவநாள் பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையினையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் இணைந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலுமாக தெய்வமே என்ற நவநாளை சிறப்பிக்கின்ற புனித சதாசகாய மாத அன்பிய வட்டார் ஒவ்வொருக்கும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தேவையான ஆசீர்வாதம் தொடர்ந்து நிரப்பி குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற சொல்ல முடியாத வேதனைகள், பகிர முடியாத கஷ்டங்கள், தீராத நோய் நொடி கடுந்தொலை எல்லாவற்றையும் தீர்த்து இந்த வட்டார பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் மேலும் மென்மேலும் தொட்டு ஆசீர்வதிக்கவும், இங்கிருக்கின்ற ஏனைய குடும்பங்களையும் தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி செய்தரல வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலியா புனித லூர்து அன்னை, எங்கள் நாட்டின் திருத்தூதரா புனித ஜோசேபாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை வேண்டலினூடாக குடும்ப வாழ்விற்கான பலத்தை பெற்றுக்கொள்ள விண்ணக தந்தையிடம் இறை வேண்டல் புரிவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான அனைத்திலுமிருந்து நம்மை விடுவித்து தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எல்லாவித கலக்கத்திலுமிருந்து நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொடுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு கூடி வந்து இறை வேண்டல் எழுப்பு முறையடியார்களின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து அனைவருக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே இறை வேண்டல் என்னும் பல்லத்தினூடாக நம்மை சிறப்பிக்கின்றவர். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிறுத்தி வாழ்ப்பதாம். இயேசு தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் இன்னாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னா
கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு தந்தைக்கும் பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு இறைவா, வலுவற்ற நாங்களும் உதவியையும் அடை இப்பொழுதும் எங்கள் நிரப்பியிருக்கிற எங்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.